வணக்கம் உறவுகளே. காலையில் வாக்கிங் வரும்போது இங்கே ஒரு ஆதவற்ற ஒரு அம்மாவை பார்த்தேன். காலைல ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு டிஃபனு. சரி, அதனால் ஒரு டிஃபன் பார்சலை வாங்கி கொடுக்க போகிறேன். இது விளம்பரத்துக்காக பண்ணலை, எதுவும் என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுறேன். உங்களால் முடிஞ்சதை நீங்களும் பண்ணணும். இனிமேல்ட்டு ஒரு ஆதரவற்றவோ இருக்கக்கூடாது. அதுக்காக தான் இந்த என்னோட ஒரு சின்ன முயற்சி. இட்லி ஒரு வடை இருக்கு, சாப்பிடுங்க. அங்கே அந்த கடையில் காசு கொடுத்துருக்கேன். அது இந்த கடை இருக்குல்ல, டிஃபன். ஒரு மாதம் காலைல டிஃபன் கொடுக்க சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. 2 பேருக்கு. காலையில் போய் ஆமாம், இந்த கடையில் இங்கேயும் இருக்கு, அங்கேயும் இருக்கு. அதான் அங்கே 2 கடை இருக்கு. பரவாயில்ல, நீ இந்த கடையிலும் வாங்கிக்கலாம், அந்த கடையிலும் வாங்கிக்கலாம். சரி, ஓகே, நீ எங்கே வேணுமோ வாங்கிக்கோங்க. 1 மாதத்துக்கு கொடுத்துருக்கேன். அந்த ஜூன் மாதம், அடுத்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் வாங்கிக்கோங்க. சரிங்களா? நான் சொல்லிட்டேன் நான். சரிம்மா, ரொம்ப நன்றி. சாப்பிடுங்க. சந்தோஷம். எதுவும் என்னால் முடிஞ்சது பண்ணுறேன். மத்தியானத்துக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி எவ்வளோ பேர் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. நாங்கள் ஒன்றும் ஆக்கி சாப்பிட்ற இடம் இல்லை. ரோட்டு இந்த மாதிரி எத்தனையோ பேர் சாப்பிட்டு நாங்கள். சரி, கவலைப்படாதீங்க, சாப்பிடுங்க. நம்ம முடிஞ்சால் நான் என்ன உதவி பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன். போயிட்டு வா. சரிங்க, போயிட்டு வர. வேலைக்கு போறியா? ஆமாம். சரி, போயிட்டு வர. நான் எப்பயுமே இங்கே தான் இருப்பேன். அப்படியா? உங்கள் பேருமா? வராங்க, அவங்க எங்கேயோ போகிறாங்க, சம்பாரிச்சிட்டு வராங்க படுங்க. உங்கள் பேருமா? உங்கள் பேர்? என் பேர் வசந்தா. வசந்தாவா? எங்கள் மாமியார் பேரும் வசந்தா தான். அவர் ஐயா பேர்? அவர் பேர் ராஜு. ராஜு. சரி, சரி. இல்லை, உங்கள் ஜாதி பார்த்தாலாம் நான் உங்களுக்கு உதவி பண்ணல. சரிங்களா? உங்கள் மனுஷனை பார்த்து தான் உதவி பண்ணுறேன் நான். சரியா? அதெல்லாம் வேணாம் எனக்கு. சரிங்களா? சரிங்கம்மா. சரிங்க, உடம்பு பார்த்துங்க.